ஓ, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அவ்வளவுதான். இப்ப பாரு, லைட் எரியுது ஐயா. அவ்வளவுதான். நீங்க ஐயா மல்டிமீட்டர் தப்பு தப்பா வச்சு எப்படி எரியும்? பட் ஆனால் அது 3.229 காமிக்குதுங்க ஐயா வோல்ட்டு. இப்பதான் கரெக்டா வச்சிருக்கிறீங்க, அப்ப தப்பு தப்பா வச்சிருக்கிறீங்க. இந்த பாருங்க, தண்ணியில போடுறோம் பாருங்க, அப்படியே எரியுது பாரு. இங்க தண்ணியில பாரு தண்ணியில, போடுறேன் சார். இங்க பாரு. போடுங்க போடுங்க. எப்படி தண்ணியில போடுறோம் பாருங்க, அப்படியே எப்படி எரியுதா? தெரியுது. ஆ, நீங்க தண்ணியிலும் போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். தண்ணியில போட சின்ன கப்பலை போடனா அது துரு பிடிச்சிடும், அது எரியும். ஏன் சத்தம் போடுறது கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, சவுண்ட் குறைங்க. நீங்க அந்த பக்கம் சவுண்ட் போயிருங்க. ஓகே. நீங்க போயிருங்க, நீங்க அவங்க இங்க ஆஃப் பண்ணிக்கங்க. பழனி பேர் நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. வகுப்பு எடுக்க போறேன். எடுத்து கவனிங்க, இல்லை சைலண்ட் பண்ணிட்டு கவனிங்க. எப்பொருள் பரமேஸ்வரி, ஏன் மதியானம் வந்துட்டு ஓடிட்டீங்க? பரமேஸ்வரி, கலைநிலா, ஐயா சொல்லுங்க ஐயா. காலையில உங்களது வந்துட்டேன். பரமேஸ்வரி, இது சத்தம் வர மாட்டேங்குது. உங்க அலைவரிசையை விட்டு விட்டு எடுக்குது. சரி, என்ன பண்ணீங்க? நீங்க எத்தனை மணி நேரம்? அவங்க 48 மணி நேரம், நீங்க 36 மணி நேரம், எவ்வளவு பண்ணிருக்கீங்க பரமேஸ்வரி? நீங்க காலையிலும் வரல, மத்தியானம் வரல, சாயங்காலம் வரல, ஏன் வேலை இருக்கா? ஐயா இல்லையா, இன்னைக்கு மதியானம் வந்து டவர் கிடைக்கலங்க ஐயா, அதனால நான் கட் சரி, பரவாயில்ல பண்ணிட்டேன். பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல. நான் இன்னைக்கு சொரக்கா மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிட்டேயா. 36 மணி நேரம், 48 மணி நேரமா, 36 மணி நேரமா, 24 மணி நேரமா? 24 மணி நேரங்க ஐயா. 36 போடுங்க நாளைக்கு. சரிங்க ஐயா. இல்ல 48 மணி நேரம் போடுங்க. ஐயா நான் இன்னைக்கு முட்டைகோஸ் பொரியல் பண்ணிட்டு எத்தனை மணி நேரம்? ரஸ்க் வச்சு சாப்பிட்டுட்டேன். எத்தனை மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு? 48 மணி நேரம், 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அப்ப நீங்க அடுத்த 48 மணி நேரம் போடுங்க. அடுத்து 48 மணி நேரம். சரிங்க ஐயா. ஆமா, வலியெல்லாம் குறைஞ்சிருச்சா? எல்லாம் போயிருக்குமே 50 விழுக்காடு. பரவாயில்ல ஐயா. கொஞ்சம் அந்த எலும்பு நீங்க நடந்து காட்டுங்க, இங்க நடந்து காட்டுறது படம் எடுத்து போறேன், நடந்து காட்டுற படம், கை எல்லாத்தையும் எடுத்து படம் போடுங்க. பையன் வரட்ட எடுக்க இங்க சொல்றேன். நடந்து பாக்கல, இப்ப எந்திரிச்சு நடந்து பாக்கலாம். அப்படியே அப்படியே கேமரா பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிங்க பாக்கலாம். நடக்க முடியாது, இந்த ஸ்டிக்கு தான் பிடிக்கணும். பரவாயில்ல, புடிங்க. கேமரா பிடிச்சிட்டு சும்மா அப்படியே அந்த கட்டளை பிடிச்சிட்டு அப்படியே நில்லுங்க. கட்டளை பிடிச்சிட்டு நில்லுங்க பாக்கலாம். ஒரு பக்கம் ஒரு கையில கேமரா பிடிச்சி பேசிக்கங்க, கட்டளை பிடிச்சி நில்லுங்க. சும்மா நில்லுங்க பாக்கலாம். காலை அப்படியே காட்டுங்க, காலை காட்டுங்க. அப்படி மேல தூக்கு, லேசா அப்படி தூக்குங்க. நேற்று பண்ணீங்க அது மாதிரி பண்ணி காட்டுங்க பாக்கலாம். இல்லைன்னா நீங்க அவனுக்கு பயிற்சி பண்ணி காட்டணும். அதான் ஐயா நிக்கிறேன் பாருங்க ஐயா. இருங்க ஐயா, இருங்க ஐயா, நின்று ஸ்டிக் வச்சிருக்கேன். ஸ்டிக்கு ஓரமா வைங்க. கட்டளை பிடிச்சி நில்லுங்க. ஸ்டிக் எதுக்கு தொடுறீங்க? அது எதுக்கு? குச்சி எதுக்கு? அது சும்மா நிக்கிறேன், கட்டில பிடிக்கல, தனியா நிக்கிறேன். தெரியுது, வரேன் நான் போட்டோ போடலையே. இப்ப பாருங்க, தனியா நிக்கிறேன். எந்திரிச்சு நின்ட்டீங்களா? நேரம் நிக்கிறீங்க? தனியா நிக்கிறேன் பெட்டுக்கு. அப்படி கொஞ்சம் கைபேசி கொஞ்சம் பின்னாடி கொண்டு வாங்க. அப்படியே முன்னாடி நீட்டுங்க. அப்படியே நல்லா நீட்டுங்க, நெஞ்சுக்கு நேரம் நீட்டுங்க. காலை காட்டுங்க, அப்படியே காலை காட்டுங்க, அப்படியே காலை காட்டுங்க. இன்னும் காட்டுங்க, இன்னும் காட்டு. இல்ல தெரியலையே. காலையில் தெரியலையே. துணிதானே தெரியுது, சிகப்பு ரோஸ் துணிதான் தெரியுது, ரோஸ் மண்ட துணிதான் தெரியுது. இப்ப பாருங்க. ஒன்னும் தெரியல. காட்டு காட்டுங்க. எங்க இன்னும் 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 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்ண இன்னும் கால் தெரியல. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அப்ப நின்று இருக்கிறீங்களா? நிக்கிறீங்க. அப்படியே நிமிந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் குஞ்சு காட்டுங்க. இன்னும் குஞ்சு அப்படி கீழே கொண்டு போங்க. விரல் இந்த பாத விரல் தெரியல, பாத விரல் தெரியல. அது நீட்ட முடியல எனக்கு, இது கைய சீரா விரல் காட்டுங்க. விரல் கிட்ட கொண்டு போங்க. பக்கத்தால யாருமே இல்லையா? சரி பரவாயில்ல. ஆமா, உங்களுக்கு யாருமே இல்லதான். இல்ல ஒன்று ஓடி. பக்கத்துல உங்க அம்மா இல்லையா? உங்க அப்பா பக்கத்துல உங்க அம்மா இருப்பாங்க. அப்பா யாரும் இல்லையா பக்கத்தால? யாரும் இல்லைங்க ஐயா, பிள்ளைங்க இனிமேதான் வருவாங்க. உங்க அம்மா இல்லையான்னு கேக்குறேன். உங்க அம்மா இருப்பாங்களே? அவங்களுக்கு தெரியாது ஐயா, அது எடுக்க. சும்மா காட்டு சொல்லுங்க. காலை பிடிச்சி இப்ப காட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா காட்டு சொல்லுங்க.
என் காலையா கேமரா உங்க கையில கொடுங்க, கேமரா உங்க கையில கொடுங்க. மா மா ஒரு நிமிஷம் ஐயா கூப்பிடுறாரு. சும்மா அவங்க கையில காலை காட்டு, அப்ப அவங்க கையில கொடுத்துருங்க. உங்க மூஞ்சி காட்ட சொல்லுங்க, கையில கொடுக்க சொல்லுங்க, கையில கொடுத்துருங்க. இருங்க இருங்க வர என் முகத்தை காட்ட சொல்றீங்களா? முகம் தெரியுது. அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட. சொல்றாரு கேமரா கொஞ்சம் தூரமா வச்சு காமியா. இப்படியே வச்சு அப்படியே காட்டின ஒரு பாப்பாரு ஐயா. உட்காந்துதான் உட்காந்து அப்படியே பிடிச்சுக்கோ, அப்படியே காட்டு. அது கிட்ட என் கால் பாதம் தெரியணுமா? கிட்ட எப்படி எந்திரிச்சு கேளுங்க, கட்டில புடிச்சுட்டு இல்லைங்க. கட்டிலே பிடிக்கல, எதுவுமே பிடிக்காது நிக்கிற ஐயா. அப்படி அவங்க கொஞ்சம் தூரமா போச்சுடுங்க, தூரமா போச்சுடுங்க, தூரமா போய் நின்று எடுக்க சொல்லுங்க. தூரமா கொண்டு 10 அடி தள்ளி போச்சுடுங்க. நல்ல தூரமா போங்க. கால் தெரியல ஒன்னும் தெரியல, அங்க தூரமா போச்சு இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சு, அவங்க நல்லா பின்னாடி போச்சு சொல்லுங்க. திருச்சி பஸ் இங்க தானே வரும், அது போகுது. இன்னும் வெயிட் பண்றேன், இன்னும் இங்க தானே வரும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சுங்க. பின்னாடி நல்லா பின்னாடி போச்சு இல்லைங்க. காலை காட்டுங்க, இன்னும் பின்னாடி போங்க, காலை காட்டுங்க. அப்படியே காலை காட்டுங்க, அப்படியே காலை காட்டுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே திருப்பி சொல்லுங்க. தரையை காட்டுங்க, தரையை காட்ட சொல்லுங்க. கேமரா அப்படியே திருப்பி சொல்லுங்க. கேமரா திருப்பணும். சோனியா இவாடா, சோனியா வந்து திருப்பான். ஐயா காலை காட்டுங்க. அப்படியே காலை பிடிச்சி நடக்க, தரையை பிடிச்சி நடக்க, அந்த கட்டில பிடிச்சி நடக்க. இப்ப தெரியுது. அப்படியே எந்திரிச்சு நிலுங்க. எப்படி எந்திரிச்சு நிலுங்க. கை மேல தூக்குங்க. அப்படி கொஞ்சம் அவங்க பின்னாடி போச்சு, நல்லா முழு உடம்பு தெரியணும். பின்னாடி போச்சுருங்க, முழு உடம்பு தெரியணும். இப்பதான் கரெக்ட். இப்படித்தான் காட்டணும், இந்த மாதிரி தான் காட்டணும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. நல்லா நிக்கிறீங்க. பாருங்க எவ்வளவு சிரமமா இருக்கு. ஒரு ஆளை வந்து படம், அதுக்குதான் தினம் படம் எடுத்து அனுப்புங்க, நடக்கிறது படம் எடுத்துன்னு சொன்னா அதை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க. இருக்கிறவங்க கேட்டு தொந்தரவு. சும்மா ஓய்வா இருக்கிற நேரத்துல பாருங்க, ஓய்வா இருக்கிற நேரத்துல கூப்பிட்டு இப்படி நடக்கிற இப்படி போற காட்ட நல்லா இருக்கு. பாடம் எடுத்துற நேரத்துல போய் அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரைட், பரவாயில்ல, உட்காருங்க. போதும். அப்பா படாது பாடு. எவ்வளவு சிரமம். எங்கேயோ உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு. பரவாயில்ல. ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இடது பக்கம் கால் கொஞ்சம் வலி இழுக்குது ஐயா நின்னதுனால. அதெல்லாம் படம் எடுத்து அனுப்புங்க. முதல்ல வாயில சொல்லாதீங்க, வாயில சொல்லுங்க, படம் எடுத்து அனுப்புங்க. சரிங்க ஐயா. நீங்களே படம் எடுத்து அனுப்ப வேண்டியதானே. நீங்களே வீடியோ தட்ட ஓடுது, அப்படியே காலை காட்டுங்க, கையை அப்படியே காட்டினா சொல்லி பக்கத்தால இருக்க அத்தனை பேரு இந்த மாதிரி பண்ணோம்னா பண்ணி காட்டுறாங்க. என்ன பெரிய விஷயமா? எல்லாரும் இப்பதான் ஐயா வருவாங்க, காலையில கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் சரி, சும்மா இருக்க நேரத்துங்க அதெல்லாம் சரி, பதில் சொல்லாதீங்க. படம் எடுத்து அனுப்புனா அனுப்ப வேண்டியதுதான். சும்மா காலையில் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க, கதை பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்றது செய்யுங்க. காலம் முட்டிய படம் எடுத்து அனுப்புறேன் ஐயா. கையும் சொல்றது செய்யுங்க, வாயில சொல்லிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் உங்க விஷயம். எனக்கு படம் வேணும் அவ்வளவுதான். சரிங்க ஐயா. தினம் காலையில மழை எனக்கு எடுத்து அனுப்புங்க. எப்படி நடக்கிறது ஒரு நிமிஷம் எடுக்குங்க. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்றது நானு. எடுத்து அனுப்புன்னு சொன்னா அவங்க மாதிரி வந்துட வேண்டியது, புத்தகத்துக்கு வந்துட வேண்டியது. அது எங்களுக்கு தெரியாத புத்தகம், நீங்க உங்களுக்கு படிக்க தெரியாதா? 2 வேளை எடுக்கணும். 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து 10 பைசா செலவு இல்லாம அலைய விட நல்லா ஆயிட்டு இருக்குது. அது உலகம்லாம் பார்க்க வேண்டாமா? 13 வருஷம் பெட்ல கிடக்குறீங்க. எந்த நின்றுக்கு பாருங்க. இந்த எவனக்காச்சும் எந்த எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவனாலே ஒண்ணும் புடுங்க முடியாது. என்னது ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவனாலே ஒண்ணும் புடுங்க முடியாது. இப்ப எப்படி எந்திரிச்சு நிக்கிறீங்க? சொன்னதெல்லாம் செய்யறீங்களே இல்லையா? இதே 20 நாளைக்கு முன்னாடி நீங்க எப்படி கிடந்தீங்க? எனக்கு தெரியும். நீங்க நல்லா ஆயிட்டு வரனால உங்களுக்கு வேலை வாங்குறேன்.
சரிங்க ஐயா. அவன் அவன் ஓடிடுவான். அவன் பெட்ல குளுக்கோஸ் ரிப்பேர் போட்டு போடான்னு போயிட்டே இரு. ஐசியூஆர்ல போட்டு ஓ கொண்டு போட்டு போயிடுவான். புரியுதா? ஆமா, என்ன பார்த்த பிறகு. ஐசியூஆர்ல போடும்பா 10 லட்சத்துக்கு கட்ட சொல்லிடுவான். 10 நாளைக்கு அப்புறம் டெட் பாடி எடுத்துட்டு போடான்ருவான். முடிஞ்சு போச்சு. கேட்ட சரிங்க இம்யூனிட்டி ஐயா. கையெழுத்து கையில ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு போடான்னு தத்தி விட்டுருவான். இதுதான் நடக்குது. ம், ம், இது இது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே சரிங்க. இல்லை. இல்லை. நீங்க தான் உடம்பு சுத்தம் பண்ணிட்டு வரீங்களா, அப்புறம் என்ன? சரிங்க ஐயா. மூஞ்சில நிறமாறுது. எல்லாத்துக்கும் தெரியுதா மூஞ்சி நிறமாறுது? நீங்க ஆமா, எப்படி காலையில முன்னேற்றம் நல்லா இருக்குது? காலையில குளிச்சுட்டு வந்த பிறகு நல்ல கலரா தெரியுது ஐயா. காலையில ஆ பார்த்தா அதாவது ரங்க தோல் ரங்க சுருக்கமெல்லாம் வெளுத்து போய் அந்த மினுமினுப்பு ஆ வந்துடும். ரத்த ஓட்டம் அதிகமாக அந்த நிறமே ம், மாறிடும். நிறமே மாறிடும். ம் என்ன தயாளன் என்ன பண்ணீங்க? உட்காருங்க. என்ன பண்ணீங்க தயாளன்? வாந்தி எடுத்தீங்க அப்புறம்? எனக்கு ஐயா வாந்தி அதுக்கப்புறம் வரும். இது 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்டேங்கய்யா. ஆ சாப்பிட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடி பனங்கருப்படி சாப்பிட்டேங்கய்யா. அவ்வளவுதான். அப்புறம்? அதுக்கப்புறம் மதியம் வந்து கீரை வச்சு கொஞ்சம் சாப்பாடுங்கய்யா. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் நீர்ல இருக்கேன். அவ்வளவுதான். போடுங்க. 48 மணி நேரம் போடுங்க. போட்டு மறுபடியும் ஒரு தடவை வாந்தி எடுங்க. சரிங்க 48 மணி 2 நாள் போடுங்க. 3 நாள் போடுங்க. 3 நாள் நீர்ல போடுங்க. சரி அது சரிங்க மறுபடியும் இந்த வாந்தி இது எடுக்கட்டும். மறுபடியும் வாந்தி வரட்டும். வாந்தி வரும். மலச்சிக்கல் வந்ததுன்னா மலத்துவாரத்தை கொப்பளிச்சு விடுங்க. மலத்துவாரத்துக்கு தண்ணி வச்சு விடுங்க. சரிங்க டப்பால தண்ணி விடுங்க. தெரியுங்கள வச்சு மலத்துவாரத்தை 2 நாள் 3 சரி நாளைக்கு ஒருக்கா வெளிக்கு போனா போதும். ஏன்னா உள்ள வந்து குறைக்கணும். அந்த மலச்சிக்கல் ம், வராம இருப்பதற்கு 2 வேலை பண்ணலாம். 3 நாள் நீங்க நீர் பயிற்சி பண்றீங்க சரி அப்படின்னா ம், 2 வேலை பண்ணணும். ஒண்ணு உணவு பாய் சுத்தம் 2 வழி இருக்கு. ஒண்ணு தண்ணி வைத்துக் கொண்டு அந்த மலத்துவாரத்தை தண்ணியின் மூலமாக சுத்தப்படுத்துதல். இல்லை ம், என்றால் வேக வைத்த கீரையோடு கொஞ்சம் சிறிதளவு அவள் சேர்த்து பிசைந்து மலச்சிக்கலை ம், போக்கிக் கொள்ள வேண்டும். 2 வழிதான் இருக்கு. என்னது? சரிங்க சரிங்க ஐயா. சரிங்க. திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க ஐயா. இதோட கீரையோட வந்து அவல் சேர்த்து மலச்சிக்கல் போய்க்கிக்கணும். அல்லது இல்லைன்னா இனிமா கொடுத்து எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அப்போ ம், அவ்வளோ. அந்த நாக்குல விஷம் வந்து படியுது, வாந்தி வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? உடனே அந்த கீரை வேக வச்சு ரவல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அந்த வாந்தி வர்றதை வந்து இறப்பையிலிருந்து பெருங்குடலுக்கு இழுத்து விட வேண்டும். அதான் விஷயமே. அதனால உங்களுக்கு பேரிச்சம்பழம் 2 சாப்பிட்டுக்க சரியா போச்சுன்னு. பேரிச்சம்பழம் 2 சாப்பிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் எதுக்கும் போகக்கூடாது. அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பனங்கருப்படி சாப்பிட்டேங்கய்யா. அது சாப்பிடலாம். மறுபடியும் பேரிச்சம்பழம் இறக்கிட்டாவே அப்புறம் அதுல இருந்து 3 நாள் போடணும். அதுல இருந்து 3 நாள் சரிங்க. போடணும். 3 நாள் போட்டு தான் கீரை சாப்பிட்டுருக்கணும். மறுபடியும் எதுக்கு கீரை சாப்பிட்டீங்க? 3 நாள் கழிச்சு நீங்க கீரை சொல்லி போடணும். அந்த விஷத்தை வேகம் இருக்கணும். அதான் விஷயம். நம்ம நோக்கம் உணவு சாப்பிடுறது கிடையாது. உடலை கழுவுறதுக்கு தான். அப்ப நீங்க வாந்தி ஆமாங்க. வந்தது எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஆமாங்க. வாந்தி வரும். நீர் பயிற்சி தான் பண்ணணும். ஆமா. நீர் சரிங்க. பயிற்சி மறுபடியும் நீங்க அந்த வாந்தி இறக்கி விடுவதற்கு தான் 5 பேரிச்சம்பழம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாத்திர தொட்டு சாப்பிட சொன்னா அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க கீரை சாப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் 48 மணி நேரமோ அல்லது 72 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கீரை சாப்பிட்டு அந்த உணவு பாதை பூ 33 அடி சுத்தப்படுத்தணும். தொண்டையிலிருந்து பெருங்குடலுக்கு இழுத்து விடணும். இதைத்தான் நீங்க செய்யணும். இடையில சரிங்க நீங்க சரிங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா சரிங்க. அப்புறம் அந்த கீரை எடுக்கிறதுக்காக அந்த கீரை சாப்பிட்டாலே மறுபடியும் 72 மணி நேரம். யாரு கீரை சாப்பிட்டாலும் எத்தனை மணி நேரம் போடணும்? 72 மணி நேரம். அப்பதான் வேகமா நோய் போடும். உங்களுக்கு தான் உடல் இழைச்சிருச்சு. அப்புறம் என்ன ஒண்ணுமே பண்ணாது. ஐயா எனக்கு ஆமாங்க. சாப்பிட்ட பிறகுதான் வாமிட்டே வர மாதிரி இருக்குது ஐயா. 50 வாந்தி வர மாதிரி இருக்கு. 59 கிலோ அப்படியே இருக்குங்கய்யா. ம். அவ்வளவுதான். 59 கிலோ இருக்கு. ம். அதாவது எத்தனை 70 இருந்தீங்களா? எவ்வளவு? 72ஆ? 86ங்கய்யா. 86 இருந்து 60ன்னு வச்சுட்டா கூட 26 இதுல 1 27 கிலோ கரைஞ்சிருக்கு. ஆமாங்க. சரி, நல்லது. இப்ப ஆமா கிட்டத்தட்ட எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் இப்போ தாண்டிடுதா? வந்து 7 மாசம் ஆச்சுங்க இதோட. 7 மாசத்துல சரியா வந்திருக்கு. ஆமாங்க 7 மாசத்துல 27 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆமாங்க. நான் வந்து 80 கிலோ வந்து 65 நாள்ல 80 கிலோ 65 நாள்ல 21 கிலோ நான் குறைச்சேன். இருக்குல்ல அதிக வேகமா குறைச்ச முதல் நாள் நான் தான். வெங்கடேசனாவது அப்படி மெல்ல 6 மாசம் எடுத்துக்கிட்டாரு. நான் வந்து இது 4 மாசத்துலயே வந்து 50 கிலோ 59 கிலோ வந்துருச்சுங்க. அப்புறம் என்ன சரிதான். அதுல இருந்து அதுல அந்த 4ஆவது மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே இருக்குங்க.
அப்ப நீங்க நேர்லயே போடுங்க, நேர்லயே போட்டு பயிற்சி பண்ணுங்க. நம்ம தத்துவம் மட்டும் பேசலாம். சரி, இன்னைக்கு என்ன படிக்கலாம் சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க. யார் என்ன உணவில்லாமலே வாழலாம், அந்த படிக்கலாமா ஐயா? 20 எடுங்க எடுங்க. 20 பாடம் எடுங்க எல்லாரும். யார் இருக்கு? சத்தம் வருது பின்னாண்ட. வகுப்பு நடக்கிறப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல கொஞ்சம் நிறுத்திக்கங்க, உங்களது சத்தத்தை குறைச்சிக்கங்க. அருள் கூர்ந்து வினம் இல்லாமலே வாழலாம். படிங்க. இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி என்ற ஓரறிவு மட்டும் அதற்கு இருந்தது. ஈரறிவு, மூன்றறிவு என்று ஐம்புலன்களுக்கான 5 அறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தது. மனிதன் மட்டும் 6வது அறிவுடன் வாயில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவையும் கடந்து 7வது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தித்து செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியை பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு செல் தாவர நிலையை பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. இதுவே பரிபூர்ணமான யோக நிலை. மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகள் துய்க்க முடியும். இதற்கு காமசாஸ்திரம் எழுதி உலக புகழ் பெற்ற வாத்ஸ்யாயன மகரிஷியோன் எடுத்துக்காட்டு. சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலேயே விட்டு விடுவது யோகம். சரி, அது என்ன நிறுத்துங்க, அது இருக்கு, அப்புறம் படிக்கலாம். அந்த மிக உயர்ந்த புலன் என்பன என்னங்க எல்லாம் சொல்லுங்க. உயர்ந்த புலன் என்பது தீர்க்க முடியும். புலன் என்பதை புலன்களை மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாமே. வாய் ருசி. அப்புறம் என்னென்ன? காமம். அப்புறம் அருமை. காமம் தான் முக்கியம். சரியா சொல்லிட்டீங்க, காமம் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஐம்புலன்கள் முடிஞ்சு போச்சு. ஆசை விட்டுருங்க. ஆசை எங்க வருது? ஆசை அப்புறம் வருது. முதல்ல ஐம்புலன்கள் தான். ஆசை எங்க வருது? அது மாசைங்கிறது மனசுல சேர்ந்தது. ஐம்புலன்களுக்கு வேலை கொடுக்க சொல்றாரு. புலன்கள்னால ஆசை எங்க புலன் வருது? ஐம்புலன்கள் காமம் சொன்னாரு. அதுதான் புத்திசாலித்தனம். அப்ப நான் நினைச்ச குழந்தை பெற்றுக்க முடியாது அர்த்தம். அதுக்கு பேரு நான் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? எனக்கு அந்த சக்தி இருக்கு. ஆனா அந்த ரத்த சுத்தமத்தில் ரத்த சுத்தமா இருந்தா வயது வித்தியாசமே கிடையாது. அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்ப 50 வயசுலயும் புள்ள பெற்றுக்கலாம், 60லயும் பெற்றுக்கலாம், 70லயும் பெற்றுக்கலாம், 80லயும் பெற்றுக்கலாம், 90லயும் பெற்றுக்கலாம், 100லயும் பெற்றுக்கலாம், 10லயும் பெற்றுக்கலாம். அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணுங்க. ஆம்பளை சுத்தமா இருக்கணும், பொம்பளை. இப்ப எல்லாமே மரங்கண்டு கிடக்குது. இல்ல இத்து போய் இட்லி தின்னு தோசை தின்னு எல்லாம் இத்து போய் கிடக்குது. போய் இந்த லட்சணத்துல இருக்குது பாருங்க. இதான் அந்த காலத்துல எல்லாருமே 100 ஆண்டு அந்த காலத்து முன்னோர்கள் ஆரோக்கியத்தில் முன்னோக்கி இருந்தார்கள். நம்ம நாகரிகங்கிற பேர்ல நம்ம முன்னோர்களை காட்டிலும் ஆரோக்கியத்துல கேவலம் பின்தங்கி இருக்கிறோம். பட்டி கேவலமா. இதுல வேற நீட்டு வேற கிழிக்கிறானுங்க. என்னது நீட்டு எழுதி கிழிக்க போறானுங்க. நீட்டு கிழிச்சு நீ போய் உலகத்தை காப்பாண்டா. நீட்டுக்கு ஆரோக்கியத்துக்கு என்னடா சம்பந்தம்? இதுல வேற ஒரு அரசியலே நடக்குது. பெரிய அறிவாளிக்கு மாதிரி நோயே குணமாக்க முடியாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்றான். இதுல நீட்டு வேற கேரக மானம் கெட்ட பொழப்பு. இவனுக்கு அறிவே இல்லையா? இல்ல இப்ப பெற்றோர்களை புடிச்சு பட்டையை கிளப்பணும். என்னது பெற்றோர்கள் என்ன பண்றது? பெரிய அறிவாளியாகிறது இல்ல. அவனை கூட தருதலே முட்டம். அவனை எப்படியாவது கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆசை பெற்றோர்களுக்கு. கோடிக்கணக்கில் இவன் டாக்டராய் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதாமா. அதுக்குத்தான் படிக்க வைக்கிறாங்க. படிச்சா அறிவு வரணும். இது படிச்சா தற்கொலை பண்ணிக்குது. என்னது தற்கொலைதான். அப்புறம் என்ன படிப்பு?
படிச்சா என்ன வரணுங்க? அறிவு படித்த வரணும். அறிவா? அப்புறம் என்ன படிச்சா இவன் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? 100க்கு 99 எடுத்திருக்கிறான், அப்ப ஏன்டா தற்கொலை பண்ற? தொட்டனி தூரு. அறியாமையில இந்த மாதிரி. அப்ப படிச்சவனுக்கு அறிவு வரல. ஆமாங்க. அறியாமை, அறிவுங்கிறத விட அறிவு இல்ல, அறியாமையில இருக்காங்க. அப்ப இந்த படிப்பு என்ன சொல்றது? இப்ப இவன் படிக்கிறான் பாருங்க, SLC படிச்சுக்கிறான், +2 படிச்சுக்கிறான், 600க்கு 599 599.99 எடுத்துக்கிறீங்க, அப்ப ஏன் தற்கொலை பண்ற? எல்லாம் மனப்பாட கல்விங்கிறதுனால அப்படி இருக்கு. ம். புரிதல் அப்ப இதுல கிடையாது இல்லையா? அப்புறம் நீட் எழுதிட்டு வந்துட்டா அறிவாளி ஆகிடுவான். நீட் எழுதிட்டு வந்து நோயை குணமாக்கிடுவாங்களா? இல்லையா, அது முடியாது. அப்புறம் எப்படி? அப்புறம் எதுக்கு நீட் எழுதுறாங்க? எல்லாம் ஒரு வியாபார ரீதியா பண்றது. அப்படி சொல்லுங்க. எல்லாமே ஒரு என்ன வியாபாரத்துக்கு தான். என்ன கலை நீலா, ஐயா நீட் எதுக்குங்க எழுதுறாங்க? வேஸ்ட் தான் ஐயா. அதுக்கு இவ்வளவு போராட்டம் பாவம். அதை செக் பண்ணி அனுப்புறாங்க. டைம் லேட் ஆச்சுன்னா எழுத அனுப்ப மாட்டாங்களாம். அதுல செல்லுல போட்டிருக்காங்க ஐயா, ட்ரெயின் லேட்டா வரலாம், ஃபிளைட் லேட்டா வரலாம், போலீஸ்காரங்க லேட்டா வரலாம், எல்லாமே லேட்டா வரலாம். ஆனா நீட் தேர்வுக்கு மட்டும் லேட்டா வர்றது எழுத அனுப்ப மாட்டேன்றாங்களாம். வெளியே போய் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா லேட்டா சரி, ஆனா வெளியே நீட் அனுப்பிடுறாங்க. எதுக்காக எழுதணும்? அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீட் எழுதணும்? தெரியல ஐயா. அதுவும் டாக்டர் படிக்கிறதுக்கு, MD படிக்கிறதுக்கு நீட் எழுதுனாதானா, MBBS படிக்கிறதுக்கு நீட். அதாவது புக்கை படிச்சுட்டு பார்த்து எழுதி பாஸ் பண்ணிடுறாங்களாம். சொந்த மூளையை வச்சு அவங்க சரி, பயன்படுத்தி நீட் எழுதணுமா. எதுக்குங்க? நான் கேட்கறேன், நீட் எதுக்காக எழுதுறாங்க? நீட் எழுதுறாங்க, எதுக்காக எழுதுறாங்க? அதுதான் ஐயா, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். நீங்க புக்கை பார்த்து தானே படிக்கிறீங்க. இதுல புக்ல இல்லாமதெல்லாம் கொடுக்குறாங்க, புத்தகத்துல இல்லாம இருக்குதெல்லாம். இல்ல, அது அது உங்க நோக்கம் இல்ல. மூளையை வச்சு. அது இல்லம்மா, நீட் தேர்வு எதுக்காக எழுதுறாங்க? ஏங்க தயால, நீட் தேர்வு எதுக்காக எழுதுறாங்க? ஐயா, நீட் தேர்வு ஐயா, வந்து ஒரு திறமையான ஐயா. மருத்துவ படிப்புக்காக அதை எழுதுறாங்க ஐயா. அவ்வளவுதான். நீங்க சொன்னதான் சரி. இப்ப சொல்லுங்க, நீட் தேர்வு எதுக்கு எழுதுறாங்க? மருத்துவ படிப்பு மருத்துவ எழுதுறாங்க ஐயா. அதோட நிறுத்துங்க. பரமேஸ்வரி, நீட் தேர்வு எதுக்கு எழுதுறாங்க? மருத்துவ ஐயா, மருத்துவ படிப்பு. படிப்புக்கு. சரி, நீங்க அதே மருத்துவத்தை போனீங்க, ஏன் நோய் நல்லா ஆகல? ஆகல. அது நல்லா வருது. அப்புறம் எதுக்கு நீட் எழுதணும்? தெரியலையேதான். மெத்தட் சரியில்லைங்க. ஆ? சரி, அது ஒரு வியாபாரங்க ஐயா. அது நீட்டு சொல்லி கொடுக்கறதுக்கே பல லட்சம் ரூபா கட்டணம் வாங்குறாங்க. சரி, நோயை குணமாக்க முடியாத தேர்வு எதுக்கு? நோயே குணமாக்க முடியாத MBBS எதுக்கு? நோயே குணமாக்க முடியாத MD எதுக்கு? நோயே குணமாக்க எது? MBBS தேர்வுக்கு எழுதுறீங்க. நோயே குணமாக்க முடியாதுன்னு இருக்கும் பொழுது எப்படி எழுதுறீங்கன்னு கேக்குறேன். அது தெரியல ஐயா, தேவையில்லாத எதுக்கு ஐயா. எழுதுறாங்க. ஆனா சரி, உங்க பெற்றோர்கள் வந்து தங்களோட பெற்றோர்கள் ஆசைக்காக மக்களோட பெற்றோர்கள் வலிமை தங்களோட குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆசைக்காக கிரியேட் பண்ணி வந்து இது வச்சிருக்காங்க. பண்றாங்க. தயாலும் சொல்றதான் கரெக்ட். தயாலும் சொல்றதான் சரி. பெற்றோர்கள் வந்து அவங்களோட ஆசைக்காக வந்து இவங்க மேல திணிக்கிறாங்க. பெற்றோர்கள் தன்னுடைய ஆசைக்கின் காரணமாக குழந்தைகள் நாசம் பண்ற பெற்றோர்களை பூரா மரணத்தை கொடுக்கணும். என்னது? ஆமாங்க, அவங்களுக்கு தான் தண்டனை முதல்ல. இந்த குழந்தை பிறக்கிறப்ப கேட்டுச்சா? என்னமா பிறக்கிறதெல்லாம் டாக்டருங்க கேவலம் மானங்கெட்ட பழப்பு. யாரும் மனுஷனாக மாறுறதுக்கு படிக்கிறது இல்ல. என்னது? ஆமாங்க, கொடுமைங்க இது. எல்லாம் ஒரு வணிக ரீதியா தான் பெற்றோர்கள் பண்ற பாவம், சாபக்கேடு எல்லாமே. தமிழ்நாட்டுல மட்டும் 20 குழந்தைக்கு செத்து போயிருக்கு. கொடுமை இதெல்லாம். ஏடா, படிச்சா அறிவு வளரணும் வள்ளுவர் சொல்றாரு. இங்க உணவில்லாமல் வாழும் கலைன்னு ஒரு புத்தகத்தை எழுதி 25, இதெல்லாம் யார் வாங்கி படிக்க தெரியும்? இதெல்லாம் வாங்கி படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீட் எழுத சொல்ல உங்க அப்பா நாத்தா தானே. அப்பா அம்மா சொல்லாம எப்படிங்க குழந்தைக்கு தெரியும்? அப்ப அடிப்படையே தப்பா இருக்குது. அடிப்படையே தப்பு. பெற்றோர்களுக்கு அறிவே இல்ல. மனிதனா மாறுவதற்கு சொல்லி தர்றது இல்ல. தந்தையின் கடன் என்ன தெரியுமா? தந்தையின் கடன் என்னங்க? அதாவது தந்தை மகற்காற்றும் உதவி, தந்தை மகனுக்காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றாம் கோல் என்னும் சொன்ன. அதாவது தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பு செய்யலாம். தந்தை மகற்காற்றும் உதவி தன்னுடைய அறிவாளிகள் சபையில் முன்னால் நிறுத்துவதுதான் தந்தையின் வேலைங்கிறாரு. தந்தையோட வேலை என்ன? தன்னுடைய குழந்தைகளை எங்க போய் நிறுத்தணும்? அறிவாளிகள் இருந்த சபையை கூட நிறுத்தணுங்கிறான். இதுல நீட் தேர்வு கழிச்சிட்டு இருக்கிறீங்க.
அப்ப பெற்றோர்களுக்கு அறிவே இல்லை. பெற்றோர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திய பாதத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஆராய்ச்சிக்காக போயிருக்கேன். இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சு அங்க உங்க கல்லூரி பேசி விஞ்ஞானியாவது நோபல் பரிசு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க செஞ்சிருக்காங்க. இதுதான் நான் செய்யற வேலை. அதே போல மகன் மகன் என்ன பண்ணணும், தனக்கு பிறந்தவன் அப்பனுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி நிற்பதற்கு என் தந்தை என்ன பாடுபட்டு இருப்பார் என்று சொல்ற அளவுக்கு அவங்க போய் நிக்கணுமா? இதுதான். இதை விட்டு போட்டு அப்பா படிக்க வைக்க வேண்டியது, குழந்தை சாக வேண்டியது. இந்த இடம் படிச்சுட்டு இருக்கிறீங்க வெக்க மாலையில பெற்றோர்களுக்கு. எவனும் திருக்குறளும் படிக்கிறது இல்ல, எவனும் எந்த மந்திரியும் சொல்றது இல்ல, எந்த முதலமைச்சர் சொல்ற எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவன் கூத்தாடிக விபச்சாரிகள் தான் நாட்டை ஆண்டுட்டு இருந்து எந்த லட்சணத்துல இருக்கான். இதுல வேற எம்பிபிஎஸ் வேற, எம்பி வேற, பிஎஸ்சி எம்காமி பிகாமி எம்இ பிஇ மயிறு எதற்கும் தகுதியான கழுதைகளாட்ட என்னது பன்னி குட்டிகளாட்ட வாழ வேண்டியது ஒரு இளவும் தெரியறது இல்ல, ஒரு நோயை தீக்கு தெரியறது இல்ல. ஒருத்தர் வந்து ஒரு மல்டிமீட்டர் கனெக்ஷன் கொடுறான்னு சொன்னா ஒரு என்ஜினியருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்க தெரியலைங்க. இந்த 2 பேட்டரி எடுத்து 2 கீழே ஒரு கம்பியும் மேல கம்பி எடுக்க படாது போல ஓடுறாருங்க. இதுல கேட்ட எம்பியாம பிஇமா என்ன லட்சணத்துல இருக்குது பாருங்க. நான் இங்க உட்காந்துட்டு கிராமத்துல உட்காந்துட்டு நோபல் பரிசு எப்படி வாங்குறது டிசைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். டவுன்ல உட்காந்துட்டு ஒரு மல்டிமீட்டர் பார்க்க தெரியல, ஒரு வோல்ட் பார்க்க தெரியல, ஒரு ஏம்பு பார்க்க தெரியல, லீடு எப்படி மாத்துறதுன்னு தெரியல. இந்த பொம்பளைகள் எல்லாம் செஞ்சுட்டு மாணவிகள் பொம்பளைங்க அவங்க அழகா லைட் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு என்ஜினியர் திருன்னு முழிக்கிறாருங்க. ஏன்னா எத்தனை 1000 வீடியோ போட்டிருக்கேன். அதை பாக்குறதும் இல்ல, படிக்கிறதும் இல்ல. பாருங்க கலைஞரா சொல்லவே இல்லை, அழகா செஞ்சு காமிச்சுட்டாங்க. சொல்லவே இல்லை. எனக்கு ஆச்சரியம் கலைஞர் மேல என்னடா என்ன நுட்பம் பாருங்க. அவங்கள ஒரு கலைஞர்ல ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டிய அறிவு அவங்கள்ட்ட இருக்கு. என்னது அவ்வளவு அறிவுலாம் இல்ல என்கிட்ட. அது எப்படி இதை செஞ்சீங்கன்னு கேக்குறா. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். உடனே பையன் கிட்ட சொல்லி பையன் வாங்கிட்டு வந்து உடனே ஒட்ட வச்சு காமிச்சிட்டாங்க. சிகப்பா ஆச்சரியம். எல்லா பேரும் பரமேஸ்வரி செஞ்சுட்டாங்க. எல்லா பேரும் இதுக்கு இடுப்பு வலி கைகால் வலி அதோட செய்யறாங்கன்னா அந்த பொறுப்பு தான். அடாடா இதுதான் சொல்றாங்களே உண்மை. இதுதான் உலகத்தை ஆள போகுது. சரியா? இதுதான் இது வந்து கார்பன் பாடி. இந்த கார்பன் பாடி தான் நம்ம பாடி. இந்த கார்பன் பாடி எங்க இருந்து எனர்ஜி எடுத்துக்குது? நைட்ரஜன்ல இருந்து எனர்ஜி எடுத்துருக்குது. நம்ம உடம்பு எங்க இருந்து எடுத்துக்குது? நைட்ரஜன் இருந்து எடுத்துக்குது. அவ்வளவுதான். அதுக்கு தான் செய்ய சொன்னேன். இது பாருங்க, இந்த பச்சை லைட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பச்சை லைட்டோ சிகப்பு ஏதோ ஒத்த லைட் வச்சுக்கிட்டு சின்ன ஒரு 20 சின்ன பிளாஸ்டிக் தட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது மேல வச்சிருங்க. அவ்வளவுதான். அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எரி. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. தண்ணி கொஞ்சம் சின்ன கப்புல ஒரு 20 மில்லி ஊத்திக்கணும். அடிப்பாக மட்டும் லேசா நனையணும். அடிப்பாக மட்டும் அவ்வளவுதான். மேல போற அப்படியே இருந்துட்டே இருக்கணும். எதுக்குன்னு கேட்டு ஷார்ட் ஆகாது. அது குளிர்ச்சியான மின்சாரம். மற்ற உலகத்துல டிசி சப்ளை கொடுத்து லைட்டு போட்டாலும், டிசி சப்ளை வந்து தண்ணீர் போட்டாலும் வெந்து போயிடும். ஏசி சப்ளை கொடுத்து பல்ப் எரிச்சாலும் தண்ணிக்குள்ள போட்டு வெந்து போயிடும். ஆனால் இது எலக்ட்ரானே கிடையாது, ஒன்லி நியூட்ரான். அதனால சொல்றேன், இது வந்து நோபல் பரிசுக்கு இன்னும் 10 வருஷத்துல நோபல் பரிசு கிடைக்கும் போகுது. இதுதான் நான் இதுதான் வந்து இப்ப 20 கிராம் செஞ்சிருக்கிறேன். இது விஞ்ஞானிகள் உணர்ந்துட்டு 20 கிலோல செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரம் வரும். இதுவே 6 மாசத்துக்கு எரியும். ஏன்னா இதை வந்து வெளியிருந்து எடுத்துக்கு நைட்ரஜன் இருந்து நியூட்ரான் எடுத்துக்குது. இது வந்து நியூட்ரான் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இது பாருங்க, விஞ்ஞானிகள் வந்து இந்த லைட் வந்து இது வந்து கார்பன் வெளியே வச்சிருக்கேன். பாரு, இந்த ஒரு குச்சி 4 குச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 பிளஸ் 2 மைனஸ் அவ்வளவுதான். ஒரு பிளஸ் கீழே இருக்கணும், ஒரு பிளஸ் மேல இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு பிளஸ் கீழே இருக்கணும், ஒரு பிளஸ் மேல இருக்கணும். ஒரு கருப்பு கோடு மேல இருக்கணும், ஒரு கருப்பு கோடு கீழே இருக்கணும். அவ்வளவுதான். சிலட்டை படிச்சுட்டு இங்க 2 குச்சி, இங்க 2 குச்சி கருப்பு குச்சி. அவ்வளவுதான். கருப்பு குச்சினா அதை பென்சில் குச்சி. அது பென்சில் குச்சி கிராம் 8B பென்சில் வச்சுக்கணும். அல்லது பழைய எவரிடி பேட்டர் இருந்தா அது உடச்சு உள்ள இருந்து கருப்பு குச்சி 2ஆ உடச்சு இந்த பக்கம் 2 இதை ஒட்டா முடிஞ்சு போச்சு. இது 2க்கு செம்பு கம்பி அடிச்சிட வேண்டியதுதான். பிளஸ் மைனஸ். இங்க பிளஸ் மைனஸ் ஒரு எல்இடி வச்சு எரிஞ்சுட்டே இருக்கும். அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல செய்யலாம். இது வந்து கண்ணை முடிவு செய்யலாம். இது ஒருத்தருக்கு செய்ய தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? அது அப்படித்தான் இருக்கும். ஆனா செய்யறாங்களா? அது வரைக்கும் வாழ்த்துங்க. இது வந்து ஏங்க பார்த்து செய்யறதுக்கு இந்த தடுமாட்டினா நான் எவ்வளவு அளவு மூளையை போட்டு யோசிச்சு இப்ப நோபல் பரிசு கொண்டு போன எனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் பாருங்க. என்னது நோபல் பரிசு இந்தியாவில எவனை இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கல 100 வருஷத்துல. நான் வாங்கணும்னு முடிவோடு இருக்கிறேன். என்னது
வாங்குங்க ஐயா வாங்குங்க 100 வருஷமா எவனும் சசிவராமனை தவிர ஒரு வயல வாங்கல. எல்லாம் முழும் கேட்டா எம்எஸ்சிங்கிறான், கேட்டா பிஎஸ்சிங்கிறான், கேட்டா பிகாம் பிடெக்ங்கிறான். ஏன்டா எம்டெக் பிடெக் படிச்சுட்டு ஒரு நோபல் பரிசு வாங்குறதுக்கு அறிவியல உனக்கு? ம். அப்ப எதுக்கடா எம்டெக் படிக்கிறீங்க பிடெக் படிக்கிறீங்க வெங்காயம் போடலாம். இதை வேணா ஐஐடியில கிளிக்கிறானுங்க. கேட்டா மெட்டீரியல் சயின்ஸுங்கிறான், புடலங்காய் சயின்ஸுங்கிறான், குவாண்டம் சயின்ஸுங்கிறான், புடலங்காய். ஏண்டா ஒரு ஆற்றல் பற்றாக்குறை தீக்கிறதுக்கு அறிவு இல்ல. முதல்ல எனர்ஜின்னு என்னன்னு புரிஞ்சுங்க. பேசிக் வந்து 4 எனர்ஜி தான் இருக்கு. பேசிக்ல 4 எனர்ஜி இருக்குன்னு விஞ்ஞானிகள் வகை 300 ஆண்டுகளா யோசிச்சு 1970ல 4 சக்தியை வகைப்படுத்துறானுங்க. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 4ஆ பிரிக்கிறானுங்க. அதுல இந்த 3 எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்தது. வீக் ஃபோர்ஸ் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. வீக் ஃபோர்ஸ்னா நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரிக் வீக் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக் வீக் ஃபோர்ஸ் வந்து 1921 கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினானுங்க. ஆனால் அதை வந்து மின்சாரமா மாத்த தெரியல இவனுக்கு. என்னது இவனுக்கெல்லாம் பிஹெச்டி வாங்கி இவனுக்கெல்லாம் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க முண்டாங்க. நான் பள்ளிக்கூடமா அரைகுறையுமே பள்ளிக்கூடம் போனாலும் பாஸ் மார்க்கோட ஃபெயில் மார்க் வாங்கிட்டு இப்ப நான் வந்து நியூட்ரானிக் பேஸ்ல புரோட்டோ நியூட்ரானிக், இது வந்து புரோட்டோ நியூட்ரோ போசானிக் அப்படின்னு பேரே வாயில் நுழையாது. நான் பேர் வச்சிருக்கேன் புரோட்டோ நியூட்ரோ போசானிக். பேரே இவனுக்கும் தெரியாது. நான் சொல்ற பேரை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 100 ஆண்டு ஆகும். நியூட்ரோ புரோட்டோ போசானிக் கேட்டு பாருங்க. நியூட்ரோ புரோட்டோ போசானிக் என்னன்னு கேட்டு பாருங்க. எவனாச்சும் பேர் சொல்றான்னு பாருங்க. இப்படி யாராவது சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. உலகத்துல எங்கேயாவது லைட்டா தண்ணிக்குள்ள போட்டு என்ன ஆகும்? டெட் ஆயிரும், சூடாயி வெடிச்சு போயிடும். தண்ணிக்குள்ள போட்டா ஒண்ணுமே ஆகாது. தண்ணிக்குள்ள போட்டா ஏங்க ஏங்க எலக்ட்ரிசிட்டி, எந்த எலக்ட்ரிசிட்டி தண்ணிக்குள்ள போட்டா வெடிச்சு போகும்னு படிச்சதுல பாடத்துல. இது ஏன் போட்ட ஒன்னும் ஆக மாட்டேங்குது? அதுதான் இது வந்து எலக்ட்ரானிக். தெர் இஸ் நோ எலக்ட்ரான். திஸ் இஸ் ஆக்டிவேட்டட் பை நியூட்ரோ புரோட்டோ போசானிக் எஃபெக்ட். நியூட்ரோ புரோட்டோ போசானிக் ஆகப்பட்டு ஒண்ணுமே ஆகலையா? பாருங்க அப்படியே கிடக்குது பாருங்க. முழுசா முடிக்கிறது என்ன? சாகணும் இல்ல, டமா டிமிர் வெடிக்கணும், சூடாகணும், கொதிக்கணும். உள்ள 3 வோல்ட் இருக்குது, 18 வாட்ஸ் இருக்குது. அது தக தகன்னு கொதிக்கணும், ஒன்னும் ஆகாது. இதுக்கு பேரு ஆர் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பேரு. ஐ ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துருமா? சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற கண்டுபிடிப்பு பாத்தீங்கன்னா ஐ ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு வரும். இது ஐ ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது உலகத்தை நான் 0 கண்டுபிடிச்ச முதல் நாள் நான் தான். 0 இருக்குது 0 கண்டுபிடிச்ச தமிழர்கள் தான். ஒன்ன குறிச்சுக்கணும். அந்த 0ல ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேன். இப்ப 0ல வேலை செய்யுது. 0 1ங்கிற கான்செப்ட்ல வேலை செய்யுது. இதுதான் இதுக்கு பேரு நியூட்ரோ புரோட்டோ போசானிக் அப்படின்னு பேரு. போசான்ங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சானுங்க. அந்த போசான் துகள் தான் இது வேலை செய்யுது. டபிள்யூ போசான், அப்புறம் ஜெட் போசான், அப்புறம் ஹெச் போசான். இந்த 3 சேர்த்துதான் இதுக்கு எனர்ஜி கொடுக்குது. இதெல்லாம் வந்து 2013ல தான் கம்ப்ளீட்டே பண்ணானுங்க. இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் வந்து அணு கட்டமைப்பு இருக்குது. இது பேர் வந்து அட்டாமிக் ஸ்டாண்டர்டு மாடல்ல டிசைன் பண்ணாங்க 2013ல தான். இப்ப 2026ல அதுல வந்து ஒரு 2026ல இப்ப வந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு? அதே டபிள்யூ போசானை வைத்துக்கொண்டு மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் எலக்ட்ரானிக் கிடையாது, ஒன்லி புரோட்டானிக் தான். புரோட்டானிக், நியூட்ரானிக், போசானிக் இந்த 3ம் சேர்ந்ததான். அது வந்து ஆளை சாவடிக்காத மின்சாரம். என்னது பாருங்க, 2 சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட் எல்லாம் ஓப்பனா இருக்குது. எங்கே 2 தொட்ட சாவாது, ஒண்ணும் பண்ணாது. பாருங்க, தண்ணியில போட்டாலும் ஒன்னும் ஆகாது, வாயில வச்சாலும் ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. ஏன்னா இது புரோட்டான் எஃபெக்ட்னு பேரு. உயிர்கள் புரோட்டானையும் நியூட்ரானையும் வச்சுதான் இயங்குது. எலக்ட்ரானை வச்சு கிடையாது. மானங்கட்ட எலக்ட்ரான் இனிமேல் கிடையாது. எலக்ட்ரான் இஸ் ஏ டோட்டல் ஃபெயிலியர். அதுக்கு இங்க வேலையே இல்லை. அப்ப இந்த போட்டான் எமிஷன் தான் நடக்குதுங்க. போட்டான் எமிஷன் தான் வெளிச்சம். நீங்க உங்க உடம்புக்கு வந்து என்ன வெளிச்சம் தெரியுமா? உங்களுக்கு வந்து போட்டானுங்கிற வெளிச்சம் பயங்கர வேகத்துல வந்துட்டு இருக்குது. அதுதான் உங்க மேல படுது. பட்டு உடம்பு அப்படியே உறிஞ்சிக்குது. அப்படியே தகரம் எப்படி சூடுபட்டா உறிஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு உறிஞ்சிக்குது. இதான் விஷயமே. அதான் இதை பண்ணுங்க, அப்புறம் நல்லா வரலாம். இதோட நிறைவு செய்யலாம். அப்ப அந்த புலன்கள் இன்பத்தை இப்ப நான் வந்து இப்போ அந்த புலன்கள் இன்பத்தை இதோட நிறுத்திக்கலாம். வகுப்பு நிறைய சேர புலன்கள் நினைத்தால் புலன்கள் இன்பத்தை அனுபவிக்கலாம், நினைத்தால் புலன் இன்பத்தை தவிர்க்கலாம். என்னது
நினைச்சாலும் அனுபவிக்கலாம், இல்லைன்னா தவிர்க்கலாம். இதத்தான் நான் அதோட நிறுத்தினேன். இதை வந்து மறுபடியும் படிங்க. படிச்சுட்டு எல்லாரும் சரிங்க என்ன பண்றீங்க, தைரியமே என்ன பண்றீங்க, எல்லாரும் 72 மணி நேரம் போடுங்க. சரிங்களா கலைஞலா? சரிங்க சரிங்க ஐயா. 72 மணி நேரம் போடுங்க. எப்பாவது வாந்தி வர மாதிரி இருந்ததுன்னா 4-5 பேரிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழத்தை சாத்த பிழிஞ்சு அப்படி தொட்டு தொட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. எப்ப வாந்தி வருதோ 4 எலுமிச்சம்பழத்தை சாரை வந்து அப்படியே எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு விட்டு அப்படியே நல்ல மென்னு நிதானமா சாப்பிட்டு முழுங்கிக்கணும். மலச்சிக்கல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த மலக்குடல் மூலமாக மலவாயை சுத்தம் தண்ணி விட்டீங்கன்னா ஒரு தண்ணி உள்ள விட்டீங்கன்னா உள்ள போயிடும். அப்படி சுத்தம் பண்ணி இல்ல அப்படின்னா வேக வைத்த காய்கறியோ வேக வைத்த கீரையோ நல்லா வேக வச்சுக்கிட்டு சிறிதால் அவள் போட்டு பிசைஞ்சு அந்த 33 அடியை வந்து மலச்சிக்கல் போக்கிக்கூடும். ஏன்னா குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும். அந்த மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஏன்னா நாம வந்து எனர்ஜியில வாழ போறோம். நாம ஜீர நீர் நிறுத்தி தவம்னா ஜீர நீர் நிறுத்துறதுதான் தவம். நாம வந்து தவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு போகும் பொழுது அப்ப இயற்கை ஆற்றல் நேச்சுரல் எனர்ஜியில தான் வாழணும். என்னது இயற்கை ஆற்றல். அப்ப இதுதான் அடிப்படை. சரியா? இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. மறு காலையில நம்ம 7:30 மணிக்கு நான் பேசலாம். நேரத்துல கூப்பிடுவேன். சில பேர் 5 மணிக்கு கூட வரலாம். 5 மணிக்கு கூட சில பேர்ல நான் பேசுறேன். நீங்க முன்ன 5 மணிக்கு கூப்பிட்டு பாப்ப வந்தா வாங்க, இல்ல 7:30 மணிக்கு வாங்க. இடையில சந்தேகம் மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. சரியா? சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சாப்பிட்ட பிறகுதான் ஐயா எனக்கு வாந்தியே வரா மாதிரி இருக்கு ஐயா. 48 மணி நேரம் கழிச்ச பிறகு சாப்பிட்ட பிறகு வாந்தி வர மாதிரி இருக்கு. சாப்பிட்ட பிறகு வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆமா. அப்போ என்ன காரணமா இருக்குங்கிறீங்க? அப்ப வாந்தி வந்துச்சா? அப்படி ஏதாவது வந்துச்சா? வரல ஐயா. முந்தா நாள் அப்படிதான் இருக்கு. சாப்பிட்ட பிறகு சொன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்கு. வாந்தி எடுத்துட்டீங்களா? ஆனா வரல ஐயா. வராமதான் இருக்கு, வர மாட்டேங்குது. அது கீழே போயிடும். அந்த வாந்தி வர மாதிரி இருக்கு. அது என்ன, அந்த கோலை இழுத்துக்கிட்டு அந்த கீரை தானே வச்சு சாப்பிட்டீங்க, கீரையை காய் சாப்பிட்டீங்க, அது இழுத்துட்டு கீழே போயிருக்கான். அவ்வளவுதான், ஒன்றும் பயப்பட. அவ்வளவுதான். அப்படிங்களா? அந்த வாந்தி வந்து என்ன பண்ணிருக்கு, வாந்தி வர மாதிரி கீரை அதுதான் கீரை சாப்பிட்டேன், கீரை சாப்பிட்டா இழுத்துட்டு கீழே போயிருமே. இறப்பையில இருந்து சிறுகுடல் பெருங்குடலுக்கு போயிடும். அப்ப என்ன பண்ண வாந்தி வர ஐடியா சொல்ற பாருங்க. இப்ப வாந்தி பண்ணணும். நீங்க 72 மணி நேரம் போடும்போது வாந்தி வராம இருந்ததுன்னா உடனே கீரையை வேக வச்சு அவள் போட்டு சாப்பிட்டு அந்த வாந்தியை பெருங்குடலுக்கு இழுத்து விட வேண்டும். பெருங்குடலுக்கு இழுத்து விடும்னா வாய்வழியே தானே போட முடியும். வாய்வழியை போட்டு என்ன ஆகும், நேர இறப்பைக்கு போகும். இறப்பைக்கு போய் சிறுகுடலுக்கு போகும். அப்புறம் பெருங்குடலுக்கு போயிடும். அப்புறம் மலைக்குடலுக்கு போயிடும். சரிங்க. அவள் போட்டுமா கீரையில வேக வைக்கணும். அவளை எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. அதுவா சும்மா வேக வச்சு ஊற வச்சு போடுங்க, இல்ல வேக வச்சு போடுங்க, என்னமோ பண்ணுங்க. புளி கொஞ்சம் சேருங்க. அப்ப கரெக்டா உங்களுக்கு அந்த இது போயிடும். புளி அன்னைக்கு சேர்த்துதான் கீரை சாப்பிட்டேங்க ஐயா. சாப்பிட்ட பிறகுதான் முந்தின நாள் சாப்பிட்டேன். அதோட 2 நாள் சாப்பிடல. இன்னைக்கு முட்டைகோசு பொரியல் பண்ணி ரஸ்க்கு வச்சு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுன்னு வாமிட்டு வராம இருக்கு. ஆனா வரல, இழுத்துட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பண்ணி பாருங்க. அதே நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு கடைசியில் கீரை வச்சுக்க. 4 அடிக்கு கடைசியில் கீரை வைங்க. நல்ல நெகுன்னு கடையுங்க. பச்சையா இருக்கணும். சரிங்க. பிரண்டை கூட செய்யலாம். பிரண்டை கடைசி கூட பிரண்டை நல்லா பிரண்டை கிடைச்சதுன்னா நல்லா மேல சீவி போட்டு பிரண்டை கூட அறுத்து ஒரு மாதிரி பண்ணி சாப்பிடலாம். பிரண்டை எல்லாம் கிடைக்குமான்னு பாருங்க. பிரண்டை நல்லா சுத்தப்படுத்தும். கிடைக்குமா? உங்க ஊர் கிராமத்து பக்கம் கிடைக்குமே பிரண்டை? இருந்தா பாருகிட்ட முருங்கைக்கீரை வச்சுக்கங்க. என்னது நீங்க எல்லாரும் முருங்கைக்கீரை வச்சுங்க. அதான் ரெம்பேலி முருங்கைக்கீரை வச்சுக்க. ஏன் கண்டைக்கீரை தின்னுட்டு இருக்கீங்க? முருங்கைக்கீரை எளிமையானது. முருங்கைக்கீரை இருக்கு. இனிமேல் முருங்கைக்கீரை வச்சு சுத்தப்படுத்துங்க. வேற கீரைக்கெல்லாம் போகாதீங்க. புரியுதா? எனக்கு தெரிஞ்ச முருங்கைக்கீரைக்கு யாரும் மருந்து அடிக்கிறது இல்ல. மற்றதெல்லாம் மருந்து அடிச்சுதான் வருது. இயற்கையா கிடைக்குது முருங்கைக்கீரை தான். ஆமா, அதை தவிர எதுவும் முருங்கைக்கீரை வெங்காயம் போட்டு கொஞ்சம் தாளிச்சு ஒரு 2 ரஸ்கி வச்சு 2 ரொட்டி துண்டு வச்சு அப்படி தொட்டு சாப்பிடுங்க. இதுதான் 72 மணி நேரம் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. காலையில 7:30 மணிக்கு பேசலாம். அந்த 20ஆம் பாடத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. சரியா? விசாரணை. சரிங்க.